ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தீபா. அண்டு நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. நான் ஒரு வீடியோலையும் ஒரு டைப்ஸ் ஆஃப் ட்ரீ பற்றி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பைனரி சர்ச் ட்ரீயை பற்றி பார்க்கலாம். அண்டு நமக்கு வந்து நார்மலாக தெரியும் ட்ரீ அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரூட் நோட் இருக்கும் அண்ட் வந்து இட்ஸ் ஹேவிங் அ பேரண்ட் அண்ட் சைல்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அண்ட் வந்து பைனரி சர்ச் ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதில் வந்து 0, 1 ஆர் 2 சைல்ட்ஸ் வந்து அந்த ட்ரீயில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே, அண்ட் வந்து இதில் வந்து சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த பைனரி சர்ச் ட்ரீ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் பேசிக்காக அப்படின்னா இன்சர்ஷன், டெலிஷன் அண்ட் வந்து சர்ச்சிங் பண்ணோம். ஸோ இந்த மூணும் பண்ணோம். ஓகே, இன்சர்ஷன் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்னால் இது வந்து இட்ஸ் அ டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்கும். அதை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரீயை வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ட்ரீயை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்சர்ஷனில். ஸோ ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பேசிக் சிம்பிள் திங். ஓகேவா, ஈஸியாக இருக்கும் ட்ரீ கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஃபஸ்ட்டு நோடை வந்து ரூட் நோடாக கன்சிடர் பண்ணணும் ஆல்வேஸ். ஓகேவா, தென் வந்து செகண்ட் இருக்கிற வேல்யூ வந்து ரூட் நோடை விட லெஸராக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைட் போடணும், கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் சைட் போடணும். 15 வந்து லெஸர். ஸோ நான் வந்து 15 வந்து லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறேன் அண்ட் 79 வந்து கிரேட்டர். ஸோ வந்து நான் ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து 90 பாருங்கள், அகெயின் வந்து 45 விட கிரேட்டர் அண்ட் 79 விடையும் 90 வந்து கிரேட்டர். ஸோ வந்து ரைட் சைடில் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, 10 பாருங்கள், 15 விட லெஸர். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் அண்ட் 55 45 விட கிரேட்டர் அண்ட் 79 விட லெஸ்ஸர் 55. ஸோ இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் வந்து 12 பாருங்கள், 12 வந்து 15 விட லெஸ்ஸர் ஆனால் வந்து 10 விட கிரேட்டர். ஸோ 10க்கு ரைட் சைடில் 12 போடணும். அண்ட் வந்து 20 பாருங்கள், 15 விட கிரேட்டர். ஸோ 45 விட லெஸர் அண்ட் 50 விட கிரேட்டர். ஸோ இங்கே வந்து 20 போடணும். அண்ட் வந்து 50 பாருங்கள், 45 விட கிரேட்டர் அண்ட் 79 விட லெஸர் அண்ட் 55 விட 50 வந்து லெஸர் தான். ஸோ அதை வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதில் ஒன்றும் இல்லை, கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் போடுங்க, லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் போடுங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து லெஃப்ட் சைடு அண்ட் இது வந்து ரைட் சைடு. லெஸராக இருந்துச்சுன்னா லெஸ்ஸர் எல்எல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட், கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. லெஸர்னா லெஃப்ட், லெஸர் அண்ட் லெஃப்ட் சைட். ஸோ எல்எல் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைட் அண்ட் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் சைட். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து இன்சர்ஷன் வந்து பண்ணணும். ஓகேவா, இன்சர்ஷன் முடிஞ்சிச்சு அண்ட் வந்து சர்ச்சிங் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரீயை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து சர்ச்சிங்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூவில் ஏதாச்சும் வந்து டார்கெட்னா ஒன்றும் இல்லை, நம்ம தேடுற எலமெண்ட்டை தான் வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ டார்கெட் எலமெண்ட் வந்து இப்போ நான் தேடுற எலமெண்ட் வந்து 50. இந்த ட்ரீயில் நான் 50 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ என்னுடைய டார்கெட் எலமெண்ட் மேபி இந்த ட்ரீயில் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஓகேவா, ஸோ அதை எப்படி வந்து செக் பண்ணணும்? ட்ரீ வந்து என்னென்னா ஒரு சூப்பர்வான ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ 50 வந்து 45 விட ரூட் நோடை விட லெஸராக கிரேட்டரான்னு பார்க்கும். ஸோ கிரேட்டர், அப்போ கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? லெஃப்ட் சைடில் இருக்கிற நோடை ட்ராவர்ஸ் பண்ணாது. ஓகே, நான் வந்து ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ட்ராவர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஓகேவா, அதை தான் வந்து ட்ராவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ராவலிங் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் ட்ராவர்ஸ். இங்கே வந்து நம்ம எப்படி வந்து ட்ராவர்ஸ் சொல்கிறோன்னா ஒரு நோடில் இருந்து இன்னொரு நோடுக்கு போய் ட்ராவர்ஸ் ஆர் விசிட் பண்ணுது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே. ஸோ இதை தான் நம்ம ட்ராவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்மளுடைய தேடுற எலமெண்ட் என்ன 50. ஸோ 50 வந்து 45 விட லெஸரா கிடையாது, நோ, இட்ஸ் அ கிரேட்டர். ஸோ ரைட் சைடில் தான் போயிட்டு ட்ராவர்ஸ் பண்ணி பார்க்கும். ஸோ என்ன பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் போகவே போகாது, ஏன்னா அது கிரேட்டர் வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடை வந்து இக்னோர் பண்ணிடும், மொத்தமாக இக்னோர் பண்ணிடும், இந்த சைடே போகாது. ஸோ இந்த சைடு போய் தேடுற டைம் வந்து சேவ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ட்ரீ வந்து இட்ஸ் வந்து நைஸ் கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரீ. ஓகேவா, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்.
சரி வாங்க நம்ம டாபிக்ல போகலாம். ஸோ அகெயின் வந்து 79 வந்து செக் பண்ணோம். 50 வந்து லெஸரா கிரேட்டரான்னு சொல்லிட்டு லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் போகுதா. ஸோ அண்ட் அகெயின் வந்து 55 வந்து செக் பண்ணோம். ஸோ ரைட் சைடில் எந்த நோடும் இல்லை. ஸோ லீவ் இட். ஓகே. அண்ட் லெஃப்ட் சைட் வந்து பார்க்குது. ஸோ இந்த எலமெண்ட்டும் சேம். ஸோ வி ஆர் ரீச்சிங் தி எலமெண்ட். ஸோ போத் ஆர் சேமா. ஸோ இந்த எலமெண்ட் சேம். ஸோ வந்து நான் தேடுற நோட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஐ எம் சர்ச்சிங் எலமெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட். ஓகேவா. இப்போ இஃப் வந்து எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட்னா there is no element, சர்ச்சிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ சர்ச்சிங் வந்து இப்படி தான் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டெலிஷன் போகலாம். அண்ட் வந்து டெலிஷனுக்கு வந்து சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ டெலிஷனில் ஒரு சம் ரூல்ஸ் இருக்குது, நான் எழுதுகிறேன். நோட் வித் 0 சைல்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி டெலீட் பண்ணணும். அண்ட் வந்து 1 சைல்டு 2 சைல்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி டெலீட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண ட்ரீ. ஓகேவா. இப்போ வந்து நோட் வித் 0 சைல்டுனா என்ன. ஸோ இதில் வந்து நோட் வித் 0 சைல்டுனா என்னப்பா என்ன அப்படின்னா அந்த நோடுக்கு வந்து எந்த சைல்டுமே இருக்காது. ஸோ எந்த சைல்டுமே இல்லாத நோடு என்னென்ன இருக்குது. 90 இருக்குது, 20 இருக்குது. இதுக்கு வந்து நம்ம லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த சைல்டுமே இல்லைனா அதை வந்து லீஃப் நோடுன்னு சொல்லுவோமா. ஸோ இது வந்து நோட் வித் 0 சைல்டு. இதுக்கும் இல்லை, இதுக்கும் இல்லை. ஸோ நான் இந்த 90 எடுத்துக்கிறேன். ஸோ 90 எனக்கு வந்து டெலீட் பண்ணணும். இந்த ட்ரீலேருந்து எனக்கு 90 அப்படின்ற நோடை வந்து நான் டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணுவேன். சேம் ரூல். லெஃப்ட் சைட் போகணுமா ரைட் சைட் போகணுமான்னு பார்க்கணும். ஸோ கிரேட்டர் வேல்யூ. ஸோ ரைட் சைட் வரேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த நோடை மட்டும். ஸோ எலமெண்ட் வந்து சேம். ஸோ 90 அப்படின்ற எலமெண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணால் எப்படி வந்து ட்ரீ இருக்கும் அப்படின்னா 45 ஆஃப்டர் டெலீட்டிங் தி 90 10 20 12 சாரி இங்கே வராது 79 ஸோ 90 வந்து டெலீட் பண்ணிட்டா இங்கே எதுவும் இருக்காது. ஓகேவா. இப்படி தான் வந்து ஆஃப்டர் டெலீட்டிங் தி 90 டீன் போட்டுக்கிறேன் டெலீட்க்கு. ஸோ ஆஃப்டர் டெலீட்டிங் தி 90 ஒரு ட்ரீ வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இது வந்து முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 1 சைல்டு இருந்துச்சு அப்படின்னா 1 சைல்டு என்னத்துக்கு இருக்குது 10க்கு இருக்கா. ஸோ நம்ம 10 வந்து டெலீட் பண்ணுவோமா. இந்த நோடை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். ஓகேவா. 10ன்ற நோடை வந்து எனக்கு டெலீட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் 1 சைல்டு. வாட் சைல்டு இட் ஹேவிங் 12 அப்படின்ற சைல்டு வந்து இது வந்து இருக்கா. ஸோ இதை நான் டெலீட் பண்ணணும்னா எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஸோ இந்த நோடை நான் டெலீட் பண்ண போகிறேன்னா ஸோ இங்கே இருக்கிற வேல்யூவை மேலே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ சிம்ப்ளி ரிமூவ் தி 10. ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள். இதை 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் வந்து இதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். 1 சைல்டு. ஓகேவா. 1 சைல்டா. இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த நோடு அதாவது வந்து அந்த ட்ரீஸ் எப்படி இருக்கும் ஃபார்ம் அப்படின்றத நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து 12 இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். எது லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் டெலிட்டிங் தி 10th நோட் இந்த ட்ரீ வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா. தென் வந்து இப்போ சப்போஸ் வந்து 2 சைல்டு இருக்கிறத வந்து ஐ ஹாவ் டு டெலீட். எனக்கு வந்து 2 சைல்டு இருக்கிறத நான் டெலீட் பண்ணணும். எதை எடுத்துக்கலாம் நம்ம 2 சைல்டு இருக்கிறத டெலீட் பண்ணுறதுக்கு. ஓகே. அண்ட் வந்து மெயின் திங் வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன். 2 சைல்டு இருக்கிறத டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்ம இன்சர்ஷன் பண்ண ட்ரீ. ஸோ இதுதான் ட்ரீ. ஓகேவா. இந்த ட்ரீயில் வந்து நான் ஏதாச்சும் வந்து 2 சைல்டு இருக்கிறத நான் டெலீட் பண்ணணும். சப்போஸ் வந்து நான் வந்து 15 அப்படின்னு இருக்கு இல்லையா. 15 எடுத்துக்கலாமா என்ன வேல்யூ எடுத்துக்கலாம். யா ஓகே 15 இருக்கா. எனக்கு 15 கூட வேணாம். எனக்கு வந்து டேரெக்டாக ரூட் நோடையே வந்து நான் டெலீட் பண்ணணும். பிகாஸ் வந்து இட்ஸ் ஹேவிங் லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு. ஸோ இதுக்கு 2 சைல்டு இருக்குது. ஸோ நான் 45 டேரெக்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டர் வேல்யூ அண்ட் ரைட் சைடில் இருக்கிற லெஸ்ஸர் வேல்யூ. இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டர் வேல்யூவை இங்கே இந்த நோடுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஆர் வந்து ரைட் சைடில் இருக்கிற லெஸ்ஸர் வேல்யூவை எடுத்தும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து சம்மை வந்து சால்வ் பண்ணலாம்.
டெலீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோட இதுக்கு வந்து நான் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டர் வேல்யூ எடுத்து நான் வந்து டெலீட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன வேல்யூ கிரேட்டர்? 20 இஸ் அ கிரேட்டர். ஸோ 20 வந்து 45க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ரிமைனிங் திங்கை வந்து அப்படியே எழுதணும். ஸோ என்ன வரும்? 10 12. ஸோ ரைட் சைடு வந்து என்ன வரும்? 79. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ எனக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால, எனக்கு வீடியோ டைமிங் அதிகமாகுது அப்படின்றதுனால நான் ஒரு கிரேட்டர் வேல்யூ மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். அண்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து லெஸ்ஸர் வேல்யூவை எடுத்து நீங்கள் செக் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாமே இதில் செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 20 தான் வந்து நம்மளுடைய ரூட் நோட். ஃபஸ்ட் நோடோட எப்பவுமே ரூட் நோட், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இட்ஸ் அ ரூட் நோட். அண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து லெஸ்ஸர் வேல்யூ, ரைட் சைடில் கிரேட்டர் வேல்யூ. அண்ட் அகெயின் இதை செக் பண்ணிங்கன்னா 10 இஸ் அ லெஸ்ஸர், 15 விட லெஸ்ஸர். அண்ட் வந்து 12 வந்து 10 விட கிரேட்டர். ஸோ இதெல்லாமே செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது ஆர்டர் மாறாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும். எப்படி வந்து ஒரு சைல்டு இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நோட் வித் 0 சைல்டு இருந்தா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ரிமூவ் தட் நோட். ஓகேவா? 1 சைல்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போ 10 அப்படின்னு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 12 அதுக்கு பதிலாக 10க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிமூவ் தி 10. ஓகேவா? அண்ட் வந்து 2 சைல்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து 2 சைல்டு இருக்கிறத வந்து இது பண்ணுறேன்னா அதுக்கான லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டர் வேல்யூ அண்ட் ரைட் சைடில் இருக்கிற லெஸ்ஸர் வேல்யூ ஓகேவா எடுத்து நீங்கள் எந்த நோடை டெலீட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு பதிலாக கிரேட்டர் வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இட்ஸ் அ ஃபைனல் ஆஃப்டர் டெலிட்டிங் தி 45 ரூட் நோட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஒன் திங், நான் என்னுடைய யூடியூப் சேனலோட நேமை வந்து ஜஸ்ட் வந்து ரீநேம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி பீப்புள் ஹாவ் தட் நேம். ஸோ அதனால் ஐ டிடன்ட் see that. ஸோ அதனால் வந்து ஐ ஜஸ்ட் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ வில் see you in the next video. Bye.